ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம பருப்பை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம். நல்லா ப்ராப்பராகவே பாயில் ஆகி வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தக்காளி, முருங்கைக்காய், பருப்பு சேர்த்து ப்ரெஷர் குக்கர் மோடில் ஹை ப்ரெஷர் மோடில் 13 மினிட்ஸ் நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். அது அங்கே ரெடி ஆகிறதுங்களாட்டியும் நம்ம இங்கே தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, 2-3 பூண்டு க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஓரளவு வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சாம்பார் பொடி சேர்த்து நல்லா இந்த ஆயில்லே ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா இந்த பொடி ஃப்ரை ஆகும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இன்ஸ்டன்ட் பாட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம தாளித்ததோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். ஃபைனலாக மல்லி இலையும் கொஞ்சமாக வெல்லமோ இல்லை வெல்லத்தூளோ சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், அவ்வளோதான், சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இன்ஸ்டன்ட் பாட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சூஸ்.